டிராமாவோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோவையும் ஹீரோயினையும் காட்டுறாங்க. ரெண்டு பேருக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு. பட் ரெண்டு பேர்த்துக்கும் விருப்பம்லாம் இல்லை. ஏதோ ஒரு சுச்சுவேஷன் காரணமாக மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஹீரோ வந்து ஒரு மிகப்பெரிய பணக்காரன். பட் ஹீரோயினுக்கு வந்து அது தெரியவே தெரியாது. ஹீரோயின் ஆஃபீஸ் கிளம்பி போகிற வழியில் ஐயோ லஞ்ச் மறந்துட்டுமே அப்படி சொல்லி கொடுக்க போகிறப்ப தான் ஹீரோ ஒரு பயங்கரமான லக்ஸுரியான காரில் போகிறான். இதை பார்த்துட்டு ஹீரோயின் ஷாக் ஆயிடுறா. ரேண்டமாக புக் பண்ண அதனால தான் இது வந்துச்சு, இது ஃபேக் கார், நீ வேணா பாரு அப்படிங்கிற மாதிரி அந்த லோகோவே பிடுங்கி காட்டிடுறான். சரி இனிமேலாச்சும் வெளியே சாப்பிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபுட்டை கொடுத்துட்டு போறா. அன்னைக்கு நைட்டு ஃபேமிலியா எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்கப்ப ஹீரோயினோட குழந்தைங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஹீரோயினோட அம்மா கொடுத்த மாதிரியே ஒரு பெண்டன்ட் வந்து இவளுக்கு கிஃப்டா கொடுத்ததும் ஹீரோயின் ரொம்ப எமோஷனல் ஆயிடுறா. மறுபடியும் அவளோட அம்மா ஞாபகம் வந்து வந்துருது. ஹீரோ பணக்காரன் சொல்லாததுனால ஹீரோயின் எப்போ போல அவளோட ஒர்க்கை கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கா. அப்படி அவ ஒர்க்கு போற இடத்துல திடீர்னு ஒரு பொண்ணு கூட சண்டை வந்து ஹீரோயினை வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. அதனால ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு வேற ஒரு பக்கம் ஒர்க்குக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அப்படி ஒரு நாள் ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போறப்பதான் தெரியுது ஹீரோ தான் அந்த கம்பெனியோட ஓனரே அப்படின்னு. இதை கேட்டதும் ஹீரோயின் ஷாக் ஆயிடுறா.